பதனிடுகிற கம்பெனில வேலை செய்யற ஒருத்தர் சாயங்காலம் வேலை முடிந்த நேரத்துல தோலை பதப்படுத்துகிற குளிர் அறைக்கு போய் வேலையில இருக்கும்போது எதிர்பாராத நேரத்துல தானியங்கி கதவு பூட்டிக்கிட்டு அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. பெரிய கூச்சல் போட்டு, ப்ளீஸ் யாராவது வாங்கலேன், யாராவது வாங்கலேன் அப்படின்னு கூப்பிட்டோம். இவர் சத்தம் யாருக்குமே கேட்கல. நிறைய பேரு வேலையை முடிச்சு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல குளூர்ல உறைஞ்சி சாக போறோம்னு நினைச்சு கவலைப்படும் போது திடீர்னு கதவை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. ரொம்ப சந்தோஷத்துல மீண்டும் உயிர் வந்தவரா வெளியே வந்து பார்த்தா அவங்க கம்பெனி வாட்ச்மேன் நின்னுட்டு இருந்தாரு. மகிழ்ச்சியில அவரை கட்டி தழுவினாரு. நான் உள்ள இருந்தது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டாரு. சார், நான் இங்க 10 வருஷமா வேலை செய்றேன். நீங்க ஒருத்தர் மட்டும்தான் என்னையும் மனுஷனா நினைச்சு காலையில வணக்கமும் சாயங்காலம் போயிட்டு வரேன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு காலையில வணக்கம் சொன்னீங்க, சாயங்காலம் நீங்க ஒண்ணுமே சொல்லலையேன்னு யோசிச்சேன் சார். அதனாலதான் நான் சந்தேகப்பட்டு ஒவ்வொரு இடமா உள்ள வந்து தேடினேன்னு சொன்னாரு. ஆமாங்க, அதான் பைபிள் சொல்லுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்னு. ஆமா, இவங்கெல்லாம் சாதாரண வேலை பார்க்கறவங்க தானே அப்படின்னு யாரையும் பார்த்து உதாசீனப்படுத்தாம அவங்களையும் மதிச்சு நம்ம நேசிச்சோம்னா ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருப்பாரு. நம்மையும் தீமையிலிருந்து விலக்கி பாதுகாப்பாரு.